பாப்பா கிட்ட பேசினா போதும், தம்பி நார்மல் ஆயிடுவார். எங்க இருக்கா? அது அந்த மகதி அம்மா வீட்டுலதான். என்னடா சொல்ல நடந்து வர? ஸ்கூல் விட்டாச்சா? மம்மி என்ன கூட்டிட்டு போக வரவே இல்ல. அதான் நான் நடந்தே வந்துட்டேன். ரிஷி, 10 minutes தான் உனக்கு டைம். 10 minutesல ரித்திகா வீட்டுக்கு வரலனா போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணிடுவேன். எப்ப அவளை நீ உன் மருமகளா வீட்டுக்கு அழைச்சிட்டு போற? இத நான் உன்ன கேட்கல. வேற ஏதோ மாத்தி எடுத்துட்டு வந்து என்கிட்ட நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நான் கேட்டத மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு இப்ப இஷ்டத்துக்கு பேச்சு வேற பேசிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உன்ன என்ன மேடம் இப்படி பண்றீங்க? டேய் சுந்தரம், என்னடா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்ட? அம்மா நில்லுமா, உள்ளெல்லாம் போக கூடாதுமா. உள்ள விஐபி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் வண்டி அந்த பக்கமா பார்க் பண்ணுமா. சோ வாட்? இல்லம்மா, உள்ள விடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்கம்மா. நானும் ஒரு விஐபி தான். என்னோட வண்டி நான் இங்க தான் பார்க் பண்ணுவேன். வழி விடுங்க. அம்மாமா சொன்னா கேளுங்கம்மா, உள்ள போகாதீங்கம்மா. யார் வண்டி மேல கைய வைக்கிற? நான் ஒரு போலீஸ்காரம்மா. நீ போலீஸா இருந்தானே எவனா இருந்தா எனக்கு என்ன? முதல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னம்மா குரல வசதி பேசுற? குரலும் வசதி பேசுறனா? போலீஸ் அடிக்கிறியா? என்ன தலைவட்டு உனக்கு? என்ன திமிரு உங்களுக்கு? இந்த மகத கிட்ட வச்சுக்கிட்டீங்க பிச்சிருவேன், ஜாக்கிரதை. டேய், என் பையன் இப்ப கல்யாணம் வேணான்றான்டா. இன்னும் 2-3 வருஷம் ஆகட்டும்ன்றான்டா. டேய், அவனுக்கு இப்பவே வயசாயிடுச்சேடா. சொன்னா கேட்க மாட்டேன்றான்டா. நான் வேணா அவன்கிட்ட போன்ல பேசிட்டுமா? இல்ல வேணாம். இப்ப அவனை டிஸ்டர்ப் பண்ணாதடா. டேய் விசு, வேணும்னா நீ உன் பொண்ணு மகதிக்கு வேற இடத்துல பாத்துக்கோ. என்னடா சொல்ற? டேய் விசு, நான் நம்ம நட்பு தொடரணும்னு ஆசைப்படுறேன்டா. டேய் சுந்தரம், சம்பந்தி ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானடா. இல்லடா, இந்த கல்யாணம் நடந்தா அது ரெண்டுமே இல்லாம போயிடும்டா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடா. உன் பொண்ணு மகதி அதை ஸ்பாயில் பண்ணிடுவா. அவ வந்தா என் குடும்பத்தில் நிம்மதியே போயிடுடா. ஃபேமிலி லைஃபுக்கு உன் பொண்ணு செட் ஆக மாட்டாடா. நான் மட்டும் இல்லடா, தெரிஞ்சவங்க யாருமே அவளை மருமகளா ஏத்துக்கவே மாட்டாங்கடா. அவளை கட்டினா சொத்து இருக்கும், ஆனா சுகம் இருக்காதுடா. இவளை ஏன்டா இதோ நிக்கிறானே உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவன்னு சொன்னியே, அவங்கிட்ட போய் உன் பொண்ணை கட்டிக்கன்னு சொன்னா கூட இந்த வேலையே வேணான்ட்டு ஓடி போடி வேண்டாம், தெரிஞ்சுக்கோ. எங்க போறான் அவன்? அதெல்லாம் தூக்கி அங்க வச்சிருங்க. ரிஷி. சார், இந்த கோட் பாக்கெட்ல 5 கோடிக்கு செக் இருக்கு. அது பேங்க்ல போட்டு கேஷ் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க சார். அப்புறம் பம்மல் பார்ட்டிக்கு 2 கோடி ரூபாய் கேஷ் கொடுத்துரு. சரிங்க சார். கேஷ் எதுக்கு? இல்ல கொடுத்துடலாமே சார். அவங்க கேஷா கேக்குறாங்க. கேஷாவே கொடுத்துரு. சரிங்க சார்.
அப்புறம் இந்த மாங்காடு பிளான்ட் அப்ரூவல் இன்னும் வரல, அது என்னன்னு கொஞ்சம் பாத்துரு. சரிங்க சார். என் கார் ரிப்பேர்ல இருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துரு. பார்த்துட்டு வந்துடுறேன் சார். சரிங்க சார். என் பொண்ணு மகதியை கல்யாணம் பண்ணிக்க. சார் சரிங்க சார். சார் என்ன சார் சொல்றீங்க? என் பொண்ணு மகதியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னப்பா. சார் நான் எப்படி சார்? அவங்க உங்க டாட்டர், நான் உங்க லேபர். நான் எப்படி சார் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ரிஷி, நீயே ஒத்துக்கலனா அவளுக்கு கல்யாணமே ஆகாதுப்பா. பாக்குறவங்க கேட்கறவங்க எல்லாருமே மகதியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா யோசிக்கிறாங்க, மறுக்கிறாங்க. ஒரு தகப்பனா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லையா? அவசரப்படாதீங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு நல்ல இடம் நிச்சயம் வரும் சார். இல்லப்பா ரிஷி, நான் பார்க்காத இடம் கிடையாது, யாரும் தயாராகவும் இல்லை. தோ அங்க உட்காந்துருக்கானே என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுந்தரம் உள்பட. என் பொண்ணு நல்ல டைப்பா இருந்தா என்னுடைய முதல் சாய்ஸே நீதான்ப்பா. அவ சரியில்லாதனால தான் உன்னை நான் லாஸ்ட் சாய்ஸா கேட்கிறேன். சார் உங்க பொண்ணு நிச்சயம் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க சார். நீ சம்மதிக்கிறியாப்பா? இதுல என் சம்மதத்தை விட உங்க பொண்ணோட சம்மதம் தான் சார் முக்கியம். ரிஷி, அதை பத்தி நீ கவலைப்படாத. மகதி கிட்ட எப்படி சம்மதம் வாங்குறதுன்னு எனக்கு தெரியும்பா. சார் எந்த விஷயம் இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் அதுல எனக்கு உடன்பாடு இருந்தாலும் இல்லாட்டாலும் இதை நீங்க செய்யுன்னு சொன்னா அதை நான் செஞ்சு முடிச்சிருவேன் சார். உங்க பொண்ணுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான் சார். அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஐ எம் சாரி ரிஷி, உன்னை நான் தர்ம சங்கடத்தில் தள்ளுறேன். ஐயோ, இதை தவிர வேற எனக்கு வழி தெரியலப்பா. நான் செஞ்ச உதவிக்கு கைமாறா நீ செய்வேன்னு தெரியும். நீ செய்யறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய உதவிப்பா. இதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல சார், ஆனா நிச்சயமா செய்வேன். மகதி அப்பாவோட ரெக்வஸ்ட என்னால மறுக்க முடியல. ஆனா மகதிக்கு இதுல விருப்பமே இல்லை. ஆர்ப்பாட்டம் பண்ணா, அழுதா, கத்துனா, திட்டுனா, ஆனா இது எதுவுமே அவங்க அப்பா காதுல விழல. அவர் எங்க கல்யாணத்தை நடத்தியே தேரணும்னு பிடிவாதமா இருந்தாரு. சார், உங்களை மகதிக்கு பிடிக்காதா? எப்படி பிடிக்கும்? அவளுக்கு பணத்திமிர் அதிகம். அவளை விட ₹1 கம்மியா இருக்கிறவங்களே அவளை பொறுத்த வரைக்கும் ஏழை தான். அதுலயும் நான் அவங்க அப்பா கிட்ட வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப். அவ முன்னாடி நிக்கிற தகுதி கூட எனக்கு இல்லைன்னு நினைச்சிருந்த அவளை போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவ எப்படி ஒத்துப்பா? ஆனா ஒத்துக்கிட்டா. What nonsense are you talking? Are you gone mad, Dad? நான் அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். என் பொண்ணு கல்யாணம் நடக்காம போயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். என்னோட 800 கோடி மதிப்புள்ள சொத்துக்களும் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனியும் உன்னோட காலத்துக்கு அப்புறம் அனாதை சொத்தை ஆயிடக்கூடாதுன்றதுக்காகத்தாம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். அதுக்காக யாருனே தெரியாத ஒரு அனாதைய தெருவுல படுத்து கிடந்தவன நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நானும் ஒரு காலத்துல தெருவுல படுத்து கிடந்தவன் தாம்மா. இன்னைக்கு ஒரு ஜெயிண்டா வளர்ந்து நிக்கல. டாட், நீங்க எங்க, அவன் எங்க? ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு எம்ப்ளாயி. அவன் கூட போய் உங்களை கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்த இடத்த பார்க்காதம்மா, இருக்கிற இடத்த பாரு. ரிஷி இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கிடெக்ட். அவன் என்னை தாண்டி வளருவான். அவன் விண்ணையே தாண்டி வளர்ந்தாலும் சரி, அவன் எனக்கு வேண்டாம். அவன் ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்கார நாய், எடுபொடி. அவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? That will never happen, Dad. நான் யாரு? என் அழகு என்ன? என் படிப்பு என்ன? என் அந்தஸ்து என்ன? இதுல எதுலயாவது அவன் மேட்ச் ஆவானா? அட்லீஸ்ட் என் பக்கத்துல நிக்கிறதுக்காக அவனுக்கு தகுதி இருக்கா? Now stop the nonsense. மகதி, உங்ககிட்ட இருக்க எல்லாமே உனக்கு நான் கொடுத்ததுமா. அதை நான் நிறுத்தினா நீ நடு தெருதான். என்ன சொல்றீங்க? உன்னுடைய லக்ஸுரி லைஃப்
பியூட்டி பார்லர் பில்லு, பார்ட்டி எக்ஸ்பென்சஸ், பாஷ் கார்ஸ், நினைச்ச நேரத்துல எந்த நாட்டுக்கு வேணாலும் போயிட்டு வர ஃப்ளைட் டிக்கெட்ஸ், இதெல்லாம் நான் நிறுத்தினேன்னா நான் நிறுத்துறது எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன். உன்னுடைய கிரெடிட் கார்ட்ஸ் எதையுமே நீ ஸ்வைப் பண்ண முடியாது. Now everything has been blocked. Are you blackmailing me? Yes. Dad, this is too much. It's too late, Magadi. இது அநியாயம். எவனோ ஒருத்தனுக்காக பெத்த பொண்ணோட வாழ்க்கை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்படிதானே? நீ வாழ்றது வாழ்க்கை இல்லம்மா, அதை நீ புரிஞ்சுக்கோ. பணத்தால் எதை வேணாலும் வாங்கிடலாம் நீ நினைக்கிற, ஆனா பாசத்தையும் அன்பையும் உன்னால வாங்க முடியாது. எனக்கு அப்புறம் உன்னை யாரு பார்த்துப்பாங்க? சென்டிமெண்டல் பேட்டல்ஸ். என்ன யாரு பார்த்துக்கணும்? I can take care of myself. Moreover, money will save me. Your money will kill you. வாரிசு இல்லாத சொத்து வச்சிருந்தவங்களோட கதியை நான் உனக்கு சொல்லணுமா என்ன? இப்போ முடிவா என்ன சொல்ல வரீங்க? நான் என் முடிவை ஆரம்பத்தில் சொல்லிட்டேனம்மா. அப்போ என் வாழ்க்கையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? இல்லம்மா, தொடங்கி வைக்க பாக்குறேன். டாட், நீங்க புரியாம பேசுறீங்க. அவன் நல்ல வர்க்கரா இருக்கலாம், பட் அவனால நல்ல லைஃப் பார்ட்னரா இருக்க முடியாது. உங்ககிட்ட இல்லாத திறமையெல்லாம் அவங்கிட்ட இருக்கு. அதை விட உனக்கு வேற என்ன வேணும்? நீங்க வேணும்னா அவனை தலையில வச்சு கொண்டாடுங்க, ஆனா எனக்கு அவன் வேண்டாம். என் கார்ட்ஸ் எல்லாம் அன்பிளாக் பண்ண முடியுமா, முடியாதா? முடியாது. என்னோட முடிவை மாத்திக்க முடியாது. ஒத்துக்கிட்டா பழையபடி எனக்கு எல்லாமே கிடைக்குமா? நிச்சயமா. சாப்பிடுங்க. டாட், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பட் ப்ரிஃபரபிளி நாட் அ கிராண்ட் வெட்டிங். சிம்பிளா வீட்லயே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. டன்மா. சரி, இப்பவாது என் கார்ட்ஸ் அன்பிளாக் பண்றீங்களா? முதல்ல கல்யாணம் பண்ணி தொலைக்கிறேன். உன்னை மடக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா.
நேரம் ஆகிட்டே இருக்கு, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. உட்காருமா. உட்காருமா. என்னங்கோ 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. எடுத்து மாத்திக்கங்க. அவருக்கு போட்டு விடு. மாலையை மாத்திக்கங்க 2 பேரும். என்னம்மா நீ போட்டுட்ட? மாப்பிடி போட்டு விடுமா. ஏன் அவர் கை இல்லையா? போட்டுக்க மாட்டாரா? போட்டுக்க சொல்லுங்க. எவ்வளவு நேரம் தான் மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பீங்க? தாலி கட்டுற மந்திரத்தை சீக்கிரமா சொல்லுங்க. கெட்டிமலம் கெட்டிமலம். ஜயதே மாங்கல்யம் தத்துநானே மேமா மமதீபங்கள ஏதுனா பக்தே பத்மாவிதுவே அங்கீவர்தாம் பிரதாம். ஏய், என் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் கொடுத்த துணிச்சல என் ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க நீ? எந்திரி எந்திரி முதல்ல. அது வந்து மகதி, இன்னைக்கு நமக்கு ஓ ஃபர்ஸ்ட் நைட். துரைக்கு அந்த ஆசைலாம் வேற இருக்கா? வெளியே போ. போ வெளியே. உன்னதான் வெளியே போ சொல்றேன் நாயே. ஏ மகதி, சத்தம் போடாத. உங்க அப்பா காதல் விழுந்துற போது. விழுந்தா விழுந்தா என்ன? அவர் மனசு உடைஞ்சிருவாரு பாவம். ஓஹோ, அவர் மனசு உடைஞ்சிருவாருந்தா துரை ஏ ரூம்குள்ள வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேற எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. அவ்வளவு நல்லவங்களா நீங்க? நம்பிட்டேன் நம்பிட்டேன். எல்லாத்தையும் நான் நல்லாவே நம்பிட்டேன். என் வீட்டு வாசப்படியில நிக்க வேண்டிய நீ இன்னைக்கு என் பெட்ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்க. யார் கொடுத்த துணிச்சல வந்து இப்படி உட்கார்ந்திருக்க? மகதி, கண்டதையும் பேசாத. நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாத. பேசாத. ஒரு வார்த்தை கூட நீ பேசாத. என் வீட்டு வாசப்படியில பிச்சைக்கார மாதிரி வந்து நின்னு எங்க காசுலயே படிச்சு எங்க கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்து இப்போ இந்த வீட்டுக்கு முதலாளி ஆயிட்ட. அப்படிதான் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது நடக்காது. அத நான் நடக்கவும் விட மாட்டேன். இப்போ என் பக்கத்துல வந்து தூங்க வந்திருக்க பரதேசி. நீயா வெளியே போறியா இல்ல நானா உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? Try to understand me. போ.